ஹாய், இன்றைக்கி நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் நான் எப்படி காய்ச்சி வைப்பேன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் இப்போ என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லி, இது வந்து 1 லிட்டர் எண்ணெய். இவங்க அம்மா வந்து ஊரில் இருந்து செக்கில் ஆட்டி கொண்டு வந்திருந்தாங்க தேங்காயை. நான் வந்து அது வீணாக போயிடும் ரொம்ப நாள் இருந்தால், அதனால் இதெல்லாம் போட்டு காய்ச்சி வச்சுருவேன். அப்போ எவ்வளோ நாளானாலும் வீணாக போகாது. சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு வந்து இது 1 லிட்டர் எண்ணெய். பூண்டு 2 பல் போட்டிருக்கேன் கட் பண்ணி, சின்ன சின்னதாக கட் பண்ணி. கருவேப்பிலையும் அதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கற்பூரவல்லி இலை வந்து 2 இலையை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் ஓமம், ஜீரகம் சும்மா ஒரு 4-5 சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன். செம்பருத்தி இலை இல்லைன்னா பூ போடலாம், எனக்கு அது கிடைக்கலைங்க, அதனால் நான் போடல. மருதாணி இலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதுவும் கொஞ்சமாக தான் கிடச்சி. ஒரு 10 போல் இலை போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா காய்ச்சி அந்த பச்சை கலர் மாறணும், அது வரை நம்ம காய்க்கணும். எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு எண்ணெய் லேசாக சூடானோடனே இதெல்லாம் போட்டு இது நல்லா நுரை வரும், பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றணும். வச்சுட்டு அந்த நுரை அடங்கு தூரம் வைக்கணும். அந்த பச்சை கலர் மாறணும். பச்சை கலரோடையே நம்ம ஊற்றி வச்சோன்னா எண்ணெய் கொஞ்ச நாளையில் வீணாக போயிடும், தண்ணியை போல் ஆயிரும். நான் இதுக்கு முன்னாடி தெரியாமல் அப்படி வச்சுருக்கேன், அப்போ தண்ணி போல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எப்போவும் இப்படி நல்லா காய்ச்சி வைப்பேன். இது பாட்டில் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன், ப்ரஷ் வச்சு தேய்ச்சி கழுவி வச்சுருக்கேன். நாளைக்கு தான் இதில் ஊற்றி வைப்பேன். இது வந்து நரமுடி லேசாக வர தொடங்குச்சுன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சா சரியாயிரும்.